السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته لا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவர்களே, மாணவிகளே, அவர்களின் பெற்றோர்களே, கல்வி பயின்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர்களுக்கு சில உபதேசங்களை செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தின் கல்வியை பயிலக்கூடிய நாம், அதுபோன்று அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோர்கள், இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது, இந்த மார்க்கத்தின் கல்வியை கற்கின்ற நாம் இஹ்லாஸை நம்முடைய உள்ளத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு இரண்டு நிபந்தனைகள். ஒன்று, அல் இஹ்லாசு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த அமலை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, இத்திபாஉர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அந்த அமலை நாம் நிறைவேற்ற வேண்டும். கல்வியை கற்பது என்பது அது ஒரு மிக முக்கியமான இபாதத். காரணம், நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், துஆவாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், இன்னபிற வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், இந்த வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது மார்க்கத்தின் கல்வி. இந்த மார்க்கத்தின் கல்வியை கற்றால் மட்டும்தான் இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் உயிரோட்டமாக குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே நம்மால் நிறைவேற்ற முடியும். அதனால இந்த கல்வி என்பது மிக முக்கியமான கல்வி. இது ஒரு இபாதத். இந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால்
அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த கல்வியை கற்க வேண்டும். மாறாக நாம் மக்களிடத்தில் பிரபல்யம் அடைய வேண்டும் என்பதற்காகவோ அல்லது பிறரை அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று மற்றவர்களை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காகவோ அல்லாமல், இந்த கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலம் என்னிலிருந்து அறியாமையை நான் அகற்ற வேண்டும், என்னை சுற்றியுள்ள மக்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் போதிக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து. அதனால நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். இது இந்த கல்வியை கற்பது அல்லாஹ்வுக்காக. இந்த கல்வியை கற்பதின் மூலம் மார்க்கம் குறித்த என்னுடைய அறியாமையை அகற்றுவதற்காக, இந்த கல்வியை கற்பதின் மூலம் அறியாத தெரியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக என்ற அந்த தூய்மையான எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டும், விதைக்க வேண்டும். இரண்டாவது, எந்த கல்வியை நாம் கற்கின்றோமோ அதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். எந்த கல்வியை, இப்போ நாம அகீதா சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் படிக்கிறோம்னு வைங்க, அப்ப கொள்கை சார்ந்த பாடங்களை படிக்கும் போது கொள்கை ரீதியாக நம்மிடத்தில் எந்த விதமான தவறுகளும் வந்து விடக்கூடாது. கொள்கை ரீதியாக நம்முடைய குடும்பத்தார்களிடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தவறுகளை, பிழைகளை, குற்றங்களை நாம் உடனடியாக களைவதற்கு முற்பட வேண்டும். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்று சொல்வார்கள். அந்த மாதிரி வெறுமனே தியரியாக நாம படிக்கிறது மட்டுமல்ல, இதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்துவதில் தான் இந்த கல்வி நமக்கு பயனுள்ள கல்வியாக அமையும். அதுபோன்று பயனுள்ள கல்விக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல நிறைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, இறைவா பயனுள்ள கல்விக்காக நான் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன். வ அமலன் முத்தகப்பலா, நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா. வ ரிஸ்கன் தய்யிபா, நல்ல வாழ்வாதாரத்தை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்துல நிறைய நாம் என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். யாருடைய உள்ளங்களில் பயனுள்ள கல்வியை அல்லாஹ் கொடுக்கின்றானோ, யாருடைய உள்ளங்கள் பயனுள்ள கல்வியை சுமந்து கொள்கின்றதோ அவர்களுடைய அமல்கள் தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். பயனில்லாத கல்வி, கல்வியை கற்றுக்கொண்டு அமல் செய்யாமல் அந்த கல்வியை பாழடித்தவர்கள், அவர்கள் கற்றிருந்தாலும் பயனற்றவர்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, பயனுள்ள கல்வியை இறைவா உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன். நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலை செய்யக்கூடிய வாக்கியத்தை உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன். பயனுள்ள கல்வியை சுமந்த உள்ளங்களால் தான் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களை செய்ய முடியும். யாருக்கு பயனுள்ள கல்வியும் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைத்து விட்டதோ அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். அப்போ அமலம் முத்தகப்பலா ஒரு ரிஸ்கன் தய்யிபா, நல்ல தூய்மையான வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது போன்றுதான் பயனற்ற கல்வியிலிருந்தும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, இறைவா பயனில்லாத கல்வியை விட்டும் உன்னிடத்திலே நான் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யக்ஷா, உனக்கு பயப்படாத உள்ளத்தை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏனென்றால் பயனுள்ள கல்விதான் அல்லாஹுவை, பயனுள்ள கல்வியை எந்த உள்ளங்கள் சுமந்திருக்கிறதோ அந்த உள்ளங்கள் தான் அல்லாஹுவை பயப்படும். அப்ப பயனில்லாத கல்வியை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யக்ஷா, உனக்கு பயப்படாத உள்ளத்தை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா, நிறைவடையாத உள்ளத்தை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று
அல்லாஹ்விடத்துல பயனுள்ள கல்விக்காகவும் பயனற்ற கல்விக்காகவும் பயனற்ற கல்வி நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடாமல் இருப்பதற்காகவும் நிறைய நாம் என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனையை பிள்ளைகளும் செய்ய வேண்டும், பெற்றோர்களும் செய்ய வேண்டும். அப்ப நாம எதை கற்கின்றோமோ அதை நாம் விளங்கி படித்த விஷயங்களை வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், அமல்படுத்த வேண்டும். அடுத்ததாக மாணவ மாணவிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுஹ்பத்துல் உஸ்தாத், ஆசிரியர்களின் தோழமை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிரியருடைய தோழமை இல்லாமல் மார்க்கத்தின் கல்வியை நாம் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அதனால சுஹ்பத்துல் உஸ்தாத், ஆசிரியரின் தோழமை மிக முக்கியம். நமக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு நாம் கண்ணியத்தை செலுத்த வேண்டும், மரியாதையை கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற அந்த வீட்டு பாடங்களை, ஹோம்ஒர்க்குகளை சரியான முறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இப்ப சுஹ்பத்துல் உஸ்தாத் என்பதும் கல்வியை நாம் அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவை ஒவ்வொன்றுக்கும் நம்மால் உதாரணங்கள் சொல்ல முடியும். ஆனால் குறுகிய நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் வேகமாக கடந்து செல்கின்றோம். அதுபோன்று இந்த கல்வியை அடைந்து கொள்வதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் ரொம்ப முக்கியம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தின் கல்வி என்பது எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். பாருங்க, தமிழகத்துல எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல சேர்ந்து படிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களோடு சேர்த்து நீங்க பார்க்கும்போது ஒரு 54 நபர்களைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனா எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. இதுல எவ்வளவு மக்கள் நேரடியாக குர்ஆன் சுன்னாவை சரியான தூய்மையான இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள்? மிக மிக குறைந்தவர்கள் தான். இது போன்ற ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள்? மிகவும் குறைந்தவர்கள் தான். நாம ஒரு விஷயத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு அதிகமான மக்கள் வாழுகின்ற இந்த உலகத்துல அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நம்மை தேர்வு செய்திருக்கிறான். அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்ப இந்த கல்வியை கற்றுக்கொள்வதில் நமக்கு பொறுமை இருக்க வேண்டும், விடாமுயற்சி இருக்க வேண்டும். கல்வி கற்கும் போது ஏற்படுகின்ற சிரமங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஆன்லைன்ல தான் படிக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், இதுல பெரிய சிரமம் எடுக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஆனாலும் சில நேரங்கள்ல இன்டர்நெட் கட் ஆகலாம், ஏன்னா கரண்ட் இல்லாம இருக்கலாம். இது போன்ற சிரமங்கள் வந்தாலும் அந்த வகுப்பை அப்படியே மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப அது தொடர்பான தகவல்களை ஆசிரியர்களிடம், இந்த வகுப்பில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, என்னென்ன பாடங்களை பயிற்றுவித்தீர்கள், அதற்குரிய நோட்ஸ்களை எங்களுக்கு அனுப்புங்க என்று என்ன செய்யணும், கேட்கணும். பெற்றோர்கள் இந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். சில பெற்றோர்களை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், பள்ளிக்கூட வகுப்புகளை அதற்கு டியூஷன்ல சேர்க்கிறது, டியூஷனுக்கு போக வைக்கிறது, அல்லது அந்த பள்ளிக்கூட பாடங்களை படிப்பதில் பிள்ளைகளின் மீது காட்டக்கூடிய அக்கறைகள் மார்க்க கல்வி விஷயத்தில் இருக்குதான்னா மிக மிக குறைவாகத்தான் இருக்குது. நம்முடைய பிள்ளை என்ன ஓதுகின்றாள், என்ன படிக்கின்றாள், அவள் முறையாக, அல்லது நம்முடைய பிள்ளை முறையாக தொழுவதற்கு, ஒது செய்வதற்கு, தொழுகையிலே ஓத வேண்டிய அதுக்காறுகளை கற்றிருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் நாம என்ன செய்யணும், செக் பண்ணணும். நாம செக் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும்னா நாம மார்க்க கல்வியை முறையாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நாமும் கற்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும், அந்த கல்வியை போதிக்க வேண்டும். தொடர் விடாமுயற்சி இதுல இருக்கணும். மனனம் செய்ய வேண்டிய பகுதிகள், குர்ஆன் மனனம் செய்வதாக இருந்தாலும் சரி, துஆக்களை மனனம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு முறை இருமுறை படித்துவிட்டு மனனமாகவில்லை என்று என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அது போன்று இந்த வகுப்புல கண்டினியூவா தொடர்ச்சியாக நம்முடைய பிள்ளைகளை பங்கு பெற செய்ய வேண்டும். ஒரு நாள் கரண்ட் போயிட்டது, அல்லது ஒரு நாள் இன்டர்நெட் கிடைக்கல, அல்லது ஏதோ ஒரு அவசர தேவையாக வெளியே சென்று விட்டோம், வகுப்பிலே கலந்து கொள்ள முடியவில்லை, ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகிறது, என்ன ஆகும்னா
தொடர்ச்சியான ஆப்சென்ட் வந்து உங்களுக்கு அது வளமையாக்கி விடும். அப்ப அப்படியே டிஸ்கண்டினியூ ஆயிரும். இந்த வகுப்புல இருந்து நாம நம்முடைய பிள்ளைகள் வந்து என்ன செஞ்சிருவாங்க, டிஸ்கண்டினியூ ஆயிருவாங்க. அதனால இழப்பு யாருக்கு? நமக்கு தான் இழப்பு. அதனால நம்முடைய விடாமுயற்சி என்ன செய்யணும், இருக்க வேண்டும். பொதுவாக மார்க்க கல்வியை படிக்கக்கூடியவர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையும் விடாமுயற்சியும் இல்லாமல் இந்த கல்வியை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அதனால இந்த கல்வியை கற்பதில் பொறுமையும் விடாமுயற்சியும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய சொத்துக்களிலேயே மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா இந்த மார்க்க கல்விதான். ஏனென்றால் இந்த மார்க்க கல்விதான் எந்த பிள்ளைகளுக்கு நாம மார்க்க கல்வியை போதிக்கின்றோமோ அந்த பிள்ளைகள் தான் உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாகுவார்கள். காஃபிர்களும் திருமணம் முடிக்கின்றார்கள், பிள்ளைகளை பெறுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? என்னுடைய பிள்ளை எனக்கு வயதாகிவிட்டால் என்னை அவர்கள் கவனிக்க வேண்டும், எனக்கு அவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும், என்னை அவர்கள் பராமரிக்க வேண்டும். உச்சபட்ச எதிர்பார்ப்பு அதான் இருக்கும் காஃபிர்களுடைய பெற்றோர்களுக்கு. ஆனால் முஸ்லிம்களுடைய பெற்றோர்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பு எதுவாக இருக்க வேண்டும்? நான் மரணித்து விட்டால் எனக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். நான் மரணித்து விட்டால் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா என்னுடைய 2 பெற்றோர்களுக்கும் நீ கருணை செய்வாயாக, கிருபை செய்வாயாக. அவர்கள் எப்படி என்னை கிருபையோடு கருணையோடு வளர்த்தார்களோ அதுபோன்று அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, கருணை காட்டுவாயாக என்று நமக்காக நம்முடைய பிள்ளைகள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் மார்க்க கல்வியை போதிக்க வேண்டும். மார்க்க கல்வியை சுமந்த உள்ளங்கள் தான், சுமந்த பிள்ளைகள் தான் உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் உங்களுக்காக என்ன செய்வாங்க, அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அதுபோன்று பிள்ளைகள் சோர்வடையும் போது அவர்களுக்கு துணையாக நின்று மார்க்க கல்வியின் சிறப்புகளை எடுத்து சொல்லி அவர்களை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். நீங்க சில ஆன்லைன் வகுப்புல எல்லாம் பாருங்க, ஏதாவது அபாகாஸாக இருக்கட்டும், இன்னும் சில ஆன்லைன் வகுப்புகள் எல்லாம் பெற்றோர்கள் கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க, கூடயே உட்கார்ந்து கண்காணிக்கிறாங்க அவன் படிக்க. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து ஒரு போனை கொடுத்து அல்லது ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணு சொல்லும் போது உங்களுடைய கண்காணிப்பு இல்லை என்றால் அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, வேற வேற சேனலை மாத்த ஆரம்பிச்சிருவாங்க, அல்லது கேம்ஸ்லயோ அல்லது சுச்சு டிவி பாக்குறதுலயோ மத்த விஷயங்கள்ல ஈடுபட்டுருவாங்க. அதனால உங்களுடைய தொடர் கண்காணிப்பு அந்த இந்த மார்க்க கல்வி வகுப்பு நடக்கும் போது நீங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து கண்காணிக்கணும். அதுல 2 ஃபாயிதா. ஒன்று, அவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களை நீங்களும் உள்வாங்கிக் கொள்வீர்கள். உங்க பிள்ளை சரியான முறையில படிக்கிறானா இல்லையா அப்படிங்கறத நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, நாம எப்படியான ஒரு உலகத்துல இருக்கிறோம் அப்படிங்களுக்கு என்று உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சீர்கெட்டு போவதற்கு, வழிகட்டு போவதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் திறந்து விடப்பட்ட ஒரு காலத்துல, முன்னால எல்லாம் தொலைக்காட்சியை பார்த்தால்தான் கெட்டு போவார்கள் என்று இருந்தது. ஆனா அப்படியெல்லாம் தேவையில்லை. கையடக்க தொலைபேசியில அலைபேசியிலேயே எல்லாமே வந்துருது. அதனால குறிப்பாக டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாருங்க, அதாவது சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது மார்க்க கல்வி கற்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுவாங்க. சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது காலையிலும் மாலையிலும் மக்தப் மதரசாக்கெல்லாம் அனுப்பி விடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மக்தப் மதரசாவுக்கு அனுப்பி விடுகின்ற அந்த காலங்கள் எல்லாம் மலையேறி விட்டது. அதனாலதான் இல்லம் தேடி இஸ்லாம்ங்கிற அடிப்படையில சரி நீங்க வீட்டுல இருந்தாவது மார்க்கத்தை படியுங்க என்று நல்லுள்ளங்களால் இது போன்ற வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இதையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம தொடர்ச்சியாக கொடுக்கல அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் நமக்கானவர்களாக இருக்க மாட்டார்கள். நாளை மறுமையில் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள்.
அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக கண்காணிப்போடு அவர்களுக்கு அருகிலே இருந்து நீங்க என்ன செய்யணும், பயிற்றுவிக்க வேண்டும். கண்காணித்து அவங்க இதைத்தான் படிக்கிறாங்களா அல்லது வேற ஏதாவது பாக்குறாங்களா அப்படிங்கிறத தொடர் கண்காணிப்போடு நீங்க என்ன செய்யணும், அவங்கள படிக்க வைக்க வேண்டும். அடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் அல்லது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கரங்களை பிடித்து, ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்கு ஒரு நன்மையை நாடவில்லை என்றால் யாராலும் எந்த நன்மையும் செய்துவிட முடியாது. ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு எதிராக ஒரு தீமையை நாடினால், அல்லாஹ் உனக்கு ஒரு தீமையை நாடவில்லை என்றால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த நம்பிக்கை அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், ஊட்ட வேண்டும். அதுபோன்று தன்னம்பிக்கை உடையவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கணும். சில நேரங்கள்ல நீங்க பாக்குறீங்க, தொடர்ந்து நீங்க என்ன செய்றீங்க, சமீப நாட்கள்ல இந்த நீட் தேர்வுல கலந்து கொண்டு அல்லது அந்த தேர்வு பயத்திலேயே தற்கொலை செய்து கொண்ட மாணவ மாணவிகளுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. தமிழகத்துல சில தினங்களுக்கு முன்னால என்ன செஞ்சாங்க, நீட் எக்ஸாம்ல அதில் கலந்து பின்தங்கியவர்கள், மதிப்பெண் குறைவாக எடுத்தவர்கள் அல்லது ஏற்கனவே கலந்து கொண்டு மீண்டும் அந்த தேர்வை எதிர்கொள்ள முடியாத மனோநிலையில் உள்ள மாணவ மாணவிகள் என்ன செய்யறாங்க, தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அதனால தேர்வு மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கக்கூடியது அல்ல என்பதை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க என்ன செய்யணும். ஏன்னா அவர்களுடைய பள்ளிக்கூட புத்தக சுமைகள், அதுல அங்க பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிலபஸ், ஆசிரியர்களுடைய அழுத்தங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே மாணவ மாணவி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக அருமருந்தாக இருப்பதுதான் இந்த மார்க்கத்தின் கல்வி என்பது. புரியுதா இல்லையா? வெறுமனே அந்த கல்வியை மட்டும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பிள்ளைக்கு காலல்லா கால ரசூலுல்லா கால சஹாபா என்று அந்த அல்லாஹுடைய வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய காதுகளில் விழவே இல்லை என்றால், அல்லாஹுடைய தூதரின் பொன்மொழிகள் உங்களுடைய பிள்ளைகளின் காதுகளில் விழவே இல்லை என்றால் தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள். நீங்க இந்த எக்ஸாம்ல நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது இதர தேர்வுகளாக இருக்கட்டும், தேர்வில் தோல்வியடைந்த பிள்ளைகள், தற்கொலை செய்யக்கூடிய பிள்ளைகள்ல முஸ்லிம் பிள்ளைகளுடைய அந்த பட்டியல் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். சதவிகிதம் மிக மிக குறைவாக இருக்கும். என்ன காரணம்? நாம மறுமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, இந்த உலகம் தற்காலிகமானது. இந்த உலகத்தின் தேர்வுகளில் தோற்றுவிட்டாலும் மறுமையின் தேர்விலே வெற்றியடைய வேண்டும். இப்ப மறுமைதான் மிகவும் முக்கியமான வாழ்க்கை அப்படிங்கறத நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம ஊட்டி வளர்க்க வேண்டும். அப்படி ஊட்டி வளர்க்கும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு தேர்வு பயம் இருக்காது. ஏன்னா புத்தகங்களில், அதாவது பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அந்த சிலபஸ், அந்த சப்ஜெக்ட், அதெல்லாம் ஒரு பெரிய பாரமாக சுமையாக இருக்காது. காலல்லா கால ரசூலுல்லா என்று அவர்கள் படிக்கும் போது இதெல்லாம் அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தாது. அப்ப வளருகின்ற பிள்ளைகளை மார்க்கத்தோடு, மார்க்கமயமான ஒரு சூழலிலே நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதையும் பெற்றோர்கள் என்ன செய்யணும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கொடுக்கக்கூடிய உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் ஹலாலானதாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஹலாலான அனுமதிக்கப்பட்ட வழியில் தான் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சம்பாத்தியம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவனாக ஒரு மனிதன் என்ன செய்யறான், யாரப் யாரப் என்று பிரார்த்தனை செய்கின்றான். காபத்துல்லால தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவனாக யாரப் யாரப் என்று வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றான். மஅக்குலுஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. மஷ்ரபுஹு ஹராம், குடிபானம் ஹராமாக இருக்கிறது. மல்பசுஹு ஹராம், அவனுடைய
ஆடை ஹராமாக இருக்கிறது, எப்படி நான் அவனுக்கு பதிலளிக்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் கேட்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவு, உடை, உறைவிடம், அடிப்படை தேவைகள் அது ஹலாலானதாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுபோன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம நற்பண்புகளை வளர்க்க வேண்டும். வீட்டுல ஒரு ஆன்மீக சூழலை உருவாக்க வேண்டும். ஆன்மீக சூழல் அப்படின்னா இன்னைக்கு எல்லா வீடுகளிலும் டிவி இருக்குது. இந்த டிவி முதல்ல எப்படி வீட்டுக்குள்ளார வரும் அப்படின்னா, நியூஸ் பாக்குறது, உலக செய்திகளை அறிந்து கொள்வது. நாம டிவி நம்ம வீட்டுல இல்லைன்னா உலகத்தோடு உள்ள தொடர்புகளே நமக்கு இல்லாம ஆயிரும், கம்யூனிகேஷனே இல்லாம ஆயிரும், ஸ்கில் டெவலப்மெண்ட் அது இதுன்னு சொல்லிதான் முதல்ல அந்த டிவி உள்ள வரும். அதுக்கு பிறகு சினிமா, சீரியல், பாடல், ஆடல், ஆபாசம், இப்படி எல்லாமே சர்வசாதாரணமாகிவிடும். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து தமிழகத்துல பாலியல் வன்கொடுமைகள், படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. சட்டங்கள் கடுமையாக்கப்படுவதன் மூலம் மட்டும் இவற்றை திருத்திவிட முடியாது, பிள்ளைகளை பாதுகாத்து விட முடியாது. பாலியல் வன்கொடுமையிலிருந்து பிள்ளைகள் பாதுகாக்கப்பட மாட்டார்கள். முன் நடவடிக்கையாக, முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் ரொம்ப தேவை இல்லையா? அதுல இந்த சினிமா, சீரியல், அது போன்ற ஆபாசம், இதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். வீட்டுல ஒரு ஆன்மீக சூழலை என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். நற்பண்புகளை அவர்களுக்கு, அஹ்லாக், நல்ல பேச்சுக்கள், முதல்ல நாம அவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். குதுவத்துல் ஹசனா, நாம ஒரு சிறந்த முன்மாதிரியாக, சிறந்த ஒரு முன்மாதிரியாக நாம் இருக்கணும். முதல்ல அவங்க அல்லாஹ், ரசூல் என்பதை விட நம்மை பார்த்துதான் நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாங்க? படிக்கிறாங்க. அதனால நாம அவர் பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், பழகும் போது மரியாதையாக நாம் பழக வேண்டும், கண்ணியமாக நாம் பேச வேண்டும், நற்பண்புகளை, நல்லொழுக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நிறைய நாம என்ன செய்யணும்? துஆ செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாம என்ன செய்யணும்? நிறைய பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அல்லாஹு தஆலா தந்த ஒரு பெரிய நிஅமத், அருட்கொடை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய நிஅமத். இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் பிள்ளை இல்லாமல் சிரமப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். தங்களுக்கு பிறகு சந்ததிகள் இல்லாமல், வாரிசுகள் இல்லாமல் எவ்வளவு மனவேதனை அடைகின்றார்கள். இப்படியான மக்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சந்ததியை தந்திருக்கிறான். அந்த பிள்ளைகளை மார்க்க சூழலில் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா வல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. அல் மாலு வல் பனூன், செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சொல்கின்றான். பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது, வளர்ப்பது என்பது, அது எல்லோரும் பெறுகின்றார்கள், எல்லோரும் வளர்க்கின்றார்கள். நான் சொன்னதை போன்று முஸ்லிமான பெற்றோர்களுக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். மறுமையில் இவர்கள் எங்களுக்காக, மரணத்திற்கு பிறகு எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக உருவாக வேண்டும். டைம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சொல்லிருங்க இன்ஷாஅல்லாஹ். ஷேக் மேக் மௌஜூத்? ஓகே ஓகே ஓகே, நீங்க பேசுங்க பேசுங்க, நான் சொல்றேன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பு என்பது கற்களாலும் மனிதர்களாலும் தயாரிக்கப்பட்டது. அப்ப நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பதாக இருந்தால் எப்படி பாதுகாக்க முடியும்? இந்த உலகத்துல பாதுகாக்கிறதா, மறுமையில பாதுகாக்கிறதா? மறுமையில பாதுகாக்க முடியுமா? யாரும் யாரையும் பாதுகாக்க முடியுமா? முடியாது.
யா நப்சி யா நப்சி என்றுதான் இருப்பார்கள். அப்ப இந்த உலகத்தில் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால், நரக நெருப்பிற்கு செல்லக்கூடிய வழிகள் எல்லாம் எதாக இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அடைத்து விட வேண்டும். சொர்க்கத்திற்குரிய பாதையை அவர்களுக்கு காட்ட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதை போன்று, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பு குறித்து மறுமையிலே அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி வல் மர்அத்து ராயியத்துன் அலா அஹ்லி பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹா வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹும். ஒரு ஆண் தன் குடும்பத்தாருக்கு பொறுப்பாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய பொறுப்புக்கு உட்பட்டவர்களை குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டாருக்கும் அவனுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளியாக இருக்கின்றாள். அது குறித்து அவள் மறுமையில் விசாரிக்கப்படுவாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சோ அதனால நீங்க பொறுப்புதாரிகள். மறுமையில் நம்முடைய பொறுப்பு என்பது விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நிறைய வீடுகள்ல ஆபாசங்களும் அசிங்கங்களும் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. பெரிய ஃபித்னாலே பெரிய ஃபித்னா என்ன ஃபித்னா அப்படின்னா, இன்னைக்கு சினிமா ஹராம் என்று பேசியவர்கள் எல்லாம், இசை ஹராம் என்று பேசியவர்கள் எல்லாம் ஹராமை ஹலாலாக்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஷைத்தான் எப்படி வழிகேடுகளை நம்முடைய இல்லங்களில் ஊடுருவ செய்கின்றான் என்று பாருங்கள். இஸ்லாமிய சினிமா, சினிமாவுக்கு இஸ்லாமிய சினிமா, நாடகத்திற்கு இஸ்லாமிய நாடகம், இசைக்கு இஸ்லாமிய இன்னிசை என்று ஒரு இஸ்லாத்தை கூட சேர்த்து வழிகேடுகளை, அசிங்கங்களை, ஆபாசங்களை, அருவருக்கத்தக்க காரியங்களை நம்முடைய இல்லங்களில் ஷைத்தான் சில வழிகட்ட அழைப்பாளர்களின் மூலமாக, வழிகட்ட தலைவர்களின் மூலமாக நம்முடைய வீடுகளிலே என்ன செய்கின்றான்? கொண்டு வந்து விட்டான். எல்லாத்துக்கும் ஒரு இஸ்லாம் அப்படிங்கறத சேர்த்துக்கிறது. ரொம்ப எச்சரிக்க வேண்டும். வழிகேடுகள் பரவுவதை எந்த விதத்திலும், எந்த ரூபத்திலே, எந்த வடிவத்தில் வந்தாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை நாம என்ன செய்யக்கூடாது? அங்கீகரிக்க கூடாது. முறையாக ஒரு விஷயம் நமக்கு சந்தேகம், ஹலால் ஹராம் குறித்த விஷயங்கள்ல நமக்கு சந்தேகம் வந்து விட்டது என்றால், முறையாக மார்க்கத்தை மன்ஹஜ் அடிப்படையில் கற்றறிந்த உலமாக்களை அணுகி, இது ஹலாலா இது ஹராமா, இப்படி சொல்கின்றார்களே, இது சரிதானா என்பதை உணர்ந்து என்ன செய்யுங்க? கேட்டு தெரிந்து செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கு சினிமாவை ஹலாலாக்க முயற்சிக்கின்றார்கள், இசையை ஹலாலாக்க முயற்சிக்கின்றார்கள், ஹராம்களை எல்லாம் ஹலாலாக்க முயற்சிக்கின்றார்கள். இஸ்லாமிய வாழ்வியலை கற்றுத் தருகின்றோம் என்று சினிமாக்களை ஹலாலாக்க முயற்சிக்கின்றார்கள். அதனால நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த ஷைத்தானிய சதிவலைகளில் வீழ்ந்து விடக்கூடாது. நாம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம், நம்முடைய பிள்ளைகளின் மீது எப்போதும் ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டும். நம்முடைய கண்காணிப்பை விட அல்லாஹுடைய கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். அந்த கண்காணிப்பை நம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களில் விதைக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாங்கள் உங்களை கண்காணிக்காவிட்டாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்திலே நாம் விதைத்து விட்டோம் என்றால், நாம் இல்லை என்றாலும், தனிமையில் அவர்கள் இருந்தாலும், பெற்றோர்கள் அருகில் இல்லாமல் இருந்தாலும், எந்த விதமான பாவங்களிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு எப்படியான ஒரு உபதேசத்தை செய்கின்றார்? யா புனைய, என் அருமை மகனே. அந்த வார்த்தையில் கூட அல்லாஹு தாலா நமக்கு நிறைய பாடங்களை படிப்புன்னு சொல்றான். ஒரு உபதேசத்தை செய்வதாக இருந்தாலும், அல்லது ஒரு காரியத்தை நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக நாம் எதிர்பார்ப்பதாக இருந்தாலும்,
அழைக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. ஏன்னா ஊர்ல உள்ள கலாக்குவல் லோக்கல் லாங்குவேஜ்ல அதிகார தோரணையில் அவர்களை அழைக்காமல் கண்ணியமான முறையில், அன்பான முறையில், நீ எனக்கானவன், நீ எனக்கானவன், நான் உனக்கானவன் என்பதை அவர்களுடைய உள்ளங்களில் விதைக்கும் விதமாக யா புனைய, என் அருமை மகனே, எப்படி கூப்பிடுறாங்க? யா புனைய, ஹபீபி, ஹபீபத்தி என்று அந்த நேசத்தை வெளிப்படுத்தி, பாசத்தை வெளிப்படுத்தி அழைக்க வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சரியா? நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அன்பை வெளிப்படுத்துவதில்லை. குறிப்பாக தந்தைமார்கள் அன்பை வெளிப்படுத்துவதில்லை. அன்பை வெளிப்படுத்தி விட்டால் அவன் மிஸ்யூஸ் பண்ணிடுவான், அவனுக்கு நம்ம மேல ஒரு பயம் இருக்காது, மரியாதை இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அதனால போலீஸ்காரங்களை மாதிரியே ட்ரீட் பண்றது. அப்படி அல்ல, அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேரப்பிள்ளைகளை வாரி அணைத்து கட்டி முத்தமிட்டு இருக்கிறார்கள், அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் அவர்களில் யாரையுமே முத்தமிட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கருணையை எடுத்து விட்டான் என்பதற்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அதனால் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். யா புனைய, எப்படி கூப்பிடுறாங்க? என் அருமை மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர். தன்னுடைய மகனிடத்தில் சொல்கின்றார்கள், என் அருமை மகனே, ஒரு நன்மையோ ஒரு தீமையோ அது கடுகின் வித்தளவு எடை உள்ளதாக இருந்தாலும், அது கற்பாறைக்குள் இருந்தாலும், அல்லது வானத்தில் இருந்தாலும், பூமிக்குள்ளே இருந்தாலும், அதை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். அப்ப நீ ஒரு பாவத்தை மறைத்து செய்தாலும் பகிரங்கமாக செய்தாலும், எப்படித்தான் யாருடைய கண்ணில் படாமல் செய்தாலும் அதை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அதை அல்லாஹுடைய பார்வையில் இருந்து மறைக்க முடியாது. அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நுண்ணறிந்து அறியக்கூடியவன், அந்தரங்கத்தை நன்கறிபவன். இந்த கண்காணிப்பு, இறைவனின் கண்காணிப்பு, இந்த இறை கண்காணிப்பு, இது நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்துல ஆழமாக விதைக்கப்பட்டது என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஃபித்னாவிலும் அகப்படாமல் பாதுகாக்கப்படுவார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் தௌஹீதை போதிக்க வேண்டும், ஏகத்துவத்தை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 132வது வசனத்துல சொல்றான், வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூபு யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்படியே வசியத் செய்கின்றார்கள். அல்லாஹ் உங்களை இந்த மார்க்கத்திற்காக தேர்வு செய்திருக்கிறான், இஸ்லாத்தை உங்களுக்காக தேர்வு செய்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் ஆழமாக விதைக்கப்பட வேண்டிய உபதேசம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நாமெல்லாம் பன்முக சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பன்முக சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் இருப்பதை விட அவர்கள் வெளியுலகத்தில் தான் அதிகமான நேரங்களை செலவிடுகின்றார்கள். காலையில் ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றது என்றால் மாலை வரை பள்ளிக்கூடத்தில் தான் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் முஸ்லிம்களோடு மட்டும்தான் அந்த பிள்ளைகள் பேசுகின்றார்களா, பழகுகின்றார்களா? இல்லை, மாற்று மத மக்களோடும் பேசுகின்றார்கள், பழகுகின்றார்கள். கல்லூரிக்கு செல்லக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், அப்ப பலரோடும் பழகுகின்றார்கள். பன்முக சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களோடும் பழகுகின்றார்கள்.
அப்ப அனைத்து மக்களிடத்திலும் பழகும் போது அனைத்து மக்களுடைய கலாச்சாரங்களும் மத வழிபாடுகளும் பண்பாடுகளும் அதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளிடத்துல வந்துவிடக்கூடாது. நாமெல்லாம் முஸ்லிம்கள், நமக்கென்று ஒரு தனி அடையாளம் இருக்கின்றது, நமக்கென்று ஒரு தனி கலாச்சாரம் இருக்கின்றது, நமக்கென்று ஒரு தனி பண்பாடு இருக்கின்றது, நமக்கு மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதனால நாம் முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அந்நிய கலாச்சாரம், அந்நிய மதங்களுடைய அடையாளங்கள் எந்த விதத்திலும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஊடுருவிட விடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிள்ளை தானே, ஒரு தீபாவளி கொண்டாடினா என்ன, சின்ன பிள்ளை தானே, ஒரு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா என்ன, சின்ன பிள்ளை தானே என்று நாம் பார்க்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள், இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ், முஸ்லிம்களை பாருங்க, தீபாவளி கொண்டாடுறாங்க, பொங்கல் கொண்டாடுறாங்க, நியூ இயர் கொண்டாடுறாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. ஏன்னா மாற்று மதத்தவர்கள் கொண்டாடக்கூடிய அனைத்து பண்டிகைகளையும் கொண்டாடுகின்றார்கள், சிலை வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றார்கள். தௌஹீத் இல்ல, அகீதா இல்ல, கொள்கை இல்ல, முஸ்லிம் என்ற ஒரு தனித்துவம் இல்ல, தனித்துவத்தை இழந்து விட்டார்கள், அடையாளத்தை இழந்து விட்டார்கள். தேர்தலையும் அப்படிதான் இருக்கிறாங்க. தேர்தல்னு வந்தா முஸ்லிம் இயக்க தலைவர்கள் எல்லாம் ஏன்னா சிலை வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றார்கள். சிலை வழிபாடு ஷிர்க், நஜீஸ், அசுத்தம், குஃபுர், இறை நிராகரிப்பு சர்வ சாதாரணமாக்கப்பட்ட உலகத்திலே வாழுகின்றனர். சர்வ சாதாரணமாகிவிட்டது, சாதாரணமாக எடுத்துக் கொள்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நெருப்பாக இருந்தார்கள் அந்த விஷயத்தில். இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ் வ கஃபர்னா பிக்கும் வ பதா பைனனா வ பைனகுமுல் அதாவத வல் பக்லா ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா. உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் குரோதமும் பகைமையும் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபடுகின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் குரோதமும் பகைமையும் ஏற்பட்டு விட்டது. இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். நாங்கள் உங்களையும் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களை விட்டும் விலகிவிட்டோம், தூரமாகிவிட்டோம். இந்த கொள்கை பாடம் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு சிலை வழிபாடு, கபரு வழிபாடு, சமாதி வழிபாடு சர்வ சாதாரணமாக்கப்பட்டு விட்டது. சாதாரணமாக கடந்து செல்கின்றார்கள் தலைவர்கள், சமூகத்தின் தலைவர்கள். ஷிர்கிலே, இணை வைப்பிலே, இறை நிராகரிப்பிலே சமரசம் செய்து கொண்டு இந்த உலகத்திலே என்ன சாதிக்க போகின்றார்கள் என்று தெரியவில்லை. எதையும் சாதிக்க முடியாது. இந்த கொள்கை விஷயத்தில் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இதை, இந்த கொள்கையை, அகீதாவை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பாருங்க, அம் குன்தும் ஷுஹதா இத் ஹலர யாக்கூப் அல் மௌத் இத் قال لبنيه ما تعبدون من بعدي. சுப்ஹானல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய உடனேயே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறாங்க, இது قال لبنيه ما تعبدون من بعدي, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? நபிமார்களே இந்த வினாவை எழுப்புகின்றார்கள் என்றால் நாமெல்லாம் ஏமாத்திரோம். அப்ப அதனால இந்த தௌஹீதை அவர்களுடைய உள்ளங்களில் போதிக்க வேண்டும். இதில் சமரசமே செய்து கொள்ளக்கூடாது. சில பெற்றோர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகின்றார்கள். அந்த பள்ளிக்கூடங்களில் தொழுவதற்கு பள்ளிவாசல் கிடையாது. ஜும்மாவுடைய தொழுகையை பாலடிக்கின்றார்கள். நிறைய பிள்ளைகள், சில கிறிஸ்தவ மிஷனரிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், அதுபோன்று சில இந்துக்களால் நடத்தப்படுகின்ற கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஜும்மாவே கிடையாது. ஜும்மாவே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் என்ன இஸ்லாமியத் அவர்களிடத்தில் இருக்கும், என்ன இஸ்லாமிய உணர்வு அவர்களிடத்தில் இருக்கும், என்ன கொள்கை பற்று அவர்களிடத்தில் இருக்கும், எதை நாம் எதிர்பார்க்க முடியும்? அதனால அப்படியான பள்ளிக்கூடங்கள் நமக்கு தேவையில்லை, அப்படியான கல்லூரிகள் நமக்கு தேவையில்லை. வணக்க வழிபாடுகளை விட்டுவிட்டு, அல்லாஹுவை வணங்குவதை விட்டுவிட்டு, அல்லாஹுவை வணங்குவதற்கு முடியாத, இயலாத ஒரு படிப்பும் தேவையில்லை, கல்லூரியும் தேவையில்லை.
பாருங்க, இது ஹலர யஅகூப் அல் மௌத் இது قال لبني ما تعبدون من بعدي, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, قالوا نعبد إلهك, உங்களுடைய இலாஹ், وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரே இறைவனை அல்லாஹுவை வணங்கி வழிபட்டார்களோ அந்த அல்லாஹுவை நாங்கள் வணங்கி வழிபடுவோம். நாங்கள் முற்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக இருப்போம் என்று சொன்னார். 2வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இது வைது قال لقمان لابنه وهو يعظ يا بني لا تشرك بالله, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மாபெரும் அநியாயம், நல்லறங்கள் அழிக்கப்பட்டு விடும். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன் லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக வலதகூனன்ன மினல் ஹாசிரீன். நபியே, நீர் இணை வைத்து விட்டாலும் உங்களுடைய நல்லறங்களை எல்லாம் நாம் அழித்து விடுவோம், அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இணை வைப்பு, ஷிர்க், இறை நிராகரிப்பு, இதை பற்றிய அந்த கல்வி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுல கொள்கை விஷயத்துல எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் அவர்களுக்கு தூய்மையான கொள்கையை இது போன்ற கல்வி சாலைகளின் மூலம், இது போன்ற ஆன்லைன் வகுப்புகளின் மூலமாக தான், ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டான உலகம், இன்னைக்கு மதரசாவுக்கு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கான சில ஊர்கள் அந்த சூழல்கள் இல்லை. எல்லா பெரும்பாலான ஊர்கள்ல குராஃபத், சமாதி வழிபாட்டுக்குரியவர்கள் தான் இமாமாக இருக்கிறாங்க. என்ன படிச்சு கொடுப்பாங்க? கபூர்ல போய் துவா செய்ய தான் படிச்சு கொடுப்பாங்க. அவுலியாக்களின் மூலமாகத்தான் அல்லாஹுவை நெருங்க முடியும் என்று படித்து கொடுப்பார்கள். இன்னும் நிறைய ஊர்கள்ல அதாவது மன்ஹஜ்ல வழிகட்டவர்கள் இருக்கிறாங்க. சோ அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, கொள்கை விஷயத்துல அவர்களுக்கு தூய்மையான கொள்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய நட்பு வட்டாரத்தை நாம் கண்காணிக்க வேண்டும். அவர்களுக்காக நிறைய நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும். நிறைய பிள்ளைகளுக்காக, இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வழிபாட்டிலிருந்து நீ பாதுகாப்பாயாக, தூரமாக்குவாயாக, காப்பாற்றுவாயாக என்று துவா செஞ்சாங்களோ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ, இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக என்று துவா செய்தார்களோ, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்தார்களோ, அதுபோன்று நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி நாம் பிரார்த்தனை செய்யும் போதுதான் ஒழுக்கமிக்க பிள்ளைகளாக அவர்கள் உருவாகுவார்கள். நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் உருவாகுவார்கள். அல்லாஹு தஆலா அப்படியான பாக்கியத்தை பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்தருவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த ஆன்லைன் கல்வி வகுப்பின் மூலமாக பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல பயனுள்ள கல்வியை கொடுப்பானாக. அதுபோன்று அவர்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு இம்மை மறுமையில் நற்பாக்கியங்களை வழங்குவானாக என்று கூறி இந்த கல்வி ஆன்லைன் வகுப்பை ஒருங்கிணைக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான நற்பெயர்களையும் நற்பாக்கியங்களையும் கொடுப்பானாக. அவர்களுடைய கல்வியில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவர்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹு தஆலா விசாலத்தை ஏற்படுத்துவாராக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.